நாகராஜும் கூட கடத்தப்பட்டார்கள். மக்கள் மத்தியில் டிஐஜி லைன்ல இருக்காரு. ஏற்படுத்தி இந்த வழக்கை விசாரிக்க தனிப்படை அமைத்திருப்பதாக கமிஷனர் தெரிவித்துள்ளார். ஹலோ, என்ன சாமி, டிவில நியூஸ் பாத்தீங்களா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம பக்தர்கள் எல்லாம் ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க ஆசிரமத்துல, ஓல்டேஜ் ஹோம்ல, அனாதாசிரமத்துல, உங்க ஸ்கூல்ல, ஹாஸ்பிட்டல்ல மொத்தம் 400 போலீஸ்காரங்களை மப்டியில போட்டு வச்சிருக்கிறேன். உங்களை மாதிரி நல்லவங்களை தப்பா ப்ரமோட் பண்ற யாரா இருந்தாலும் ஒரு சிசினா என்னால ஒத்துக்கவே முடியாது. அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம். ஏதாவது தப்பா இருந்தா சாமி என்கிட்ட சொல்லிருங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என் நல்லதுக்காக இதெல்லாம் பண்ற உங்களுக்காக ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்றேன். நல்லது சாமி. அப்புறம் மனோகர்னு ஒரு ஏசிபியும் ரத்னகுமார் ஒரு எஸ்ஐயும் உங்களை செக்யூரிட்டியா இருப்பாங்க. ஏதாவது தேவைன்னா நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆமா, கேத்ரினும் நாகராஜும் உங்க தானே இருக்கிறாங்க? கேத்ரின் எங்க கூட தான் இருக்காங்க. உங்களை மாதிரி நல்ல பக்தர்கள் 2 பேரு விஷயம் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் உண்மையை சொல்லி என்னை இங்க மீட் பண்றதுக்காக கூட்டிக்கிட்டு வர சொல்லி நாகராஜா அனுப்பியிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா உங்க அதிகாரி கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் என்னை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லுங்க. நோ ப்ராப்ளம் சாமி. உங்க நன்மைக்காக தான் இந்த திட்டமே. உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா இருந்தா மட்டும் நீங்க பேசுங்க. நான் மனோர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி. இந்தாப்பா. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. நல்லது. சுவாமி போதானந்தா கடத்தப்பட்டார். ப்ளீஸ் கம். Please sit down. Thank you. Thank you very much. Thank you. நான் உள்ள போய் சாமிஜி கிட்ட சொல்லிட்டு வரேன். Okay. 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 வெயிட் பண்ணுங்க. Okay. We have to wait. Yeah. வெள்ளக்காரவங்க நம்மாள் மாதிரி மாறு விஷத்துல ஏன் வரணும்? அதுலயே அவங்க மூஞ்சியும் முடியும் சரியில்லையே. சாமிஜி கிட்ட இவங்களை பத்தி சொல்லணும். சாமி, சாமிஜி, சாமி, சாமிஜி. ஐயோ ஐயோ, குருவே, என் தெய்வமே, நல்லாதான் இருந்தாரு. என் சுவாமிஜிக்கு என்னாச்சு? இனிமே நான் என்ன பண்ணுவேன்? நான் கும்பிடுற கடவுளே போயிடுச்சே. எனக்கு கையும் ஓடல, கால் ஓடலையே. யோ நாகராஜ், என்னையாச்சு சுவாமிக்கு? சாமிஜி ஒரு வேலை கொடுத்தார், அதை முடிச்சுட்டு இப்பதாங்க நான் வர்றேன். வந்து பார்த்தா சாமிஜி இப்படி கிடக்குறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. சுவாமி இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? யோ, நீங்களே எங்கேயா போனீங்க? சார், சுவாமிஜி ஃபாரின் ஃப்ளைட் ஷெட்யூல் காப்பி கேட்டிருந்தாரு. அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் சார். யாரோ ஒருத்தரா சாமிகிட்ட இருந்திருக்கலாம்ல, நீ எங்கேயா போய் தொலைஞ்ச? சார் இருக்க சொல்லிட்டு தான் சார் போனாரு. டீ குடிக்க போயிருந்தாரு. கருமம், கதையா சொல்றீங்க? அநியாயமா சாமியை பறி கொடுக்க வச்சிட்டீங்களா ஐயா? ஹலோ டாக்டர். Hello. Who are you? Hey, stop. No, Managar. No, we don't know. Leave me, sir. Leave me, sir. We don't know. Stop it. I don't know anything. Where are you coming from? Tell me the truth. No, sir. We come with Nagaraj, sir. No, why you come with Nagaraj? Come with Nagaraj. கூப்பிடுங்க அந்த நாகராஜ். Yes, sir. உன்னை ஏதாவது சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க. குடிங்க. 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 கூப்பிடுங்க அந்த நாகராஜ். Yes, sir. உன்னை ஏதாவது சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க. குடிங்க.
பல்ஸே இல்லை சார். நினைச்சேன் இவனுக்கு நல்லவனுங்க இல்லையா, இவனுக்கு தீவிரவாதி குரூப் மாதிரி தெரியுது. இவனா உயிரோடு இருக்கானா பாரு. சார் பல்ஸே இல்லை சார். சைனன் மாதிரி ஏதோ சிமிலர் பாய்சன் இருக்கு சார். அவ்வளோ சீக்கிரம் மூச்சு நின்று போகுது சார். முதல்ல டாக்டர் கூப்பிடு. டாக்டர் கூப்பிடியா? ஒன்று எப்படி அவனுங்க எல்லாம் உள்ள வந்தானுங்க? நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த? சார் வாயா நாகராஜ், இது என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியாதாயா? இந்தா வாங்கயா. வேண்டாம் சார். வாங்க முதல்ல. வேண்டாம் சார். மனோகர் பேனா கொடுங்க. வேண்டாம் சார். வாங்க. வேண்டாம் சார். வேண்டாம் சார். வாங்கயா. கைப்பட 2 பேரும் எழுதி பார்க்கலாம். ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன் ஐயா. சாமி சொல்லித்தான் இந்த லெட்டரே எழுதுனேன். டேய், என்ன சொன்ன? செத்து போயிட்டான்றதுக்காக சாமி மேல அபாண்டமா பழி சுமத்துறியா நீ? அரஞ்சண்ணா, ஏண்டா தெய்வம் மாதிரி இருந்த என் சாமி மேல அபாண்டமா பழி சொல்றியாடா? என்கவுண்டர்ல உன்னை கொன்றுவேன். ஐயா ஐயா. மனோகர் சார், சாமிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சடனா டெத் ஆயிட்டார்ல, எதனால வந்ததுன்னு தெரியுதா உனக்கு? எல்லாம் இவனால தான். பிரஸ் மீட்ல இவனை பிடிக்கத்தான் இந்த பிளானை போட்டோம்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணு. அடிச்சன்னா தன்னுடைய பிரதான சிஷ்யன் நாகராஜ் தீவிரவாதிகளுக்கு உடந்தையாக இருப்பது தெரிந்ததும் அவரை கண்டித்த சுவாமி போதானந்தாவை நாகராஜ் தான் கொலை செய்தார் என்பதை போலீஸ் தரப்பில் உறுதியாக நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளி நாகராஜிற்கு இபிகோ செக்ஷன் 121, 123 படி இந்திய இறையாண்மைக்கு எதிரான குற்றங்களுக்கு துணை போகுதல் மற்றும் இபிகோ செக்ஷன் 302 படி தன் தவறை மறைக்கும் பொருட்டு உயிர் பறித்தல் போன்ற கடுமையான குற்றங்களை புரிந்ததற்காக நாகராஜிற்கு இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. அந்த நாகராஜ் தப்பு பண்ணதுனால தானே அரெஸ்ட் பண்ணோம். அந்த இன்சிடென்ட்ல எனக்கு தெரியாம என் கூட டிஸ்கஸ் பண்ணாத விஷயம் ஏதாவது இருக்குதா என்ன? இருக்கு சார். என்னையா அது? நீங்க சுவாமி போதானந்தா மேலேயும் அவர் மேல வச்சிருந்த மூட நம்பிக்கையாலையும் பயந்து நாங்க 2 பேரும் உங்ககிட்ட இருந்து மறைச்ச ஒரு உண்மை இருக்கு சார். இதையே சொல்ற? உங்க ஆட்கள் வந்திருக்காங்கன்னு தகவல் வந்தது. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
We don't want to scare you. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.